வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் காணாமல் போன சிறுமியை கண்டுபிடிக்க ரூபாய் 5000 லஞ்சம் வாங்கிய எஸ்ஐ தம்பதி மீது லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரியில் பொது இடங்களில் உள்ள பேனர்களை உடனடியாக அகற்ற வேண்டும் என புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி எச்சரிக்கை விடுத்துள்ளார். கர்ப்பிணிக்கு சிகிச்சை குறைபாட்டால் 2 குழந்தைகள் இறந்ததாக கூறி தனியார் மருத்துவமனையை பெண்ணீர் உறவினர்கள் முற்றுகையிட்டு சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் சிறுமியின் தனிப்பட்ட புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் வெளியிட்டு மிரட்டல் விடுத்த வடமாநில நபரை போலீசார் கைது செய்தனர். இனி வருவது விரிவான செய்திகள். புதுச்சேரி கூடப்பாக்கம் அருள்மிகு ஸ்ரீ தர்மராஜா உடனுரை திரௌபதி அம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் 55 ஆண்டுகளுக்கு பிறகு வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரி மாநிலம் கூடப்பாக்கம் அருள்மிகு மாரியம்மன் தேவஸ்தானம் ஸ்ரீ தர்மராசா உடனுரை ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் 55 ஆண்டுகளுக்கு பிறகு வெகு விமர்சையாக நடைபெற்றது. கும்பாபிஷேக விழா கடந்த வாரம் கணபதி ஹோமம் விக்னேஸ்வர பூஜையுடன் தொடங்கியது. தொடர்ந்து அம்மனுக்கு பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று முதல் கால யாகசாலை பூஜை தொடங்கி 4ஆம் கால யாகசால பூஜைகள் நிறைவடைந்து கடம் புறப்பாடு நடைபெற்றது. தொடர்ந்து கோவிலில் உள்ள ராஜகோபுரம் மற்றும் கோவிலில் உள்ள பரிவார தெய்வங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் ட்ரோன் மூலம் புனித நீர் பக்தர்களுக்கு தெளிக்கப்பட்டது. விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரவணன் குமார் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனின் அருளை பெற்று சென்றனர். தியாகி அன்சாரி துரைசாமியின் பிறந்த நாளையொட்டி அவரது சிலைக்கு சபாநாயகர் செல்வம், அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தியாகி அன்சாரி பெரிய துரைசாமியின் பிறந்த நாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி மகாத்மா காந்தி வீதி, சர்தார் வல்லபாய் பட்டேல் சாலை சந்திப்பில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து பல்வேறு அரசியல் மற்றும் அமைப்புகளை சேர்ந்த நிர்வாகிகள் அன்சாரி துரைசாமி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். புதுச்சேரியில் பொது இடங்களில் உள்ள பேனர்களை உடனடியாக அகற்ற வேண்டும் என புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சென்னை நீதிமன்ற மதுரை கிளையின் ஆணைப்படி மாவட்ட கலெக்டர் புதுச்சேரியின் பொது இடங்கள், சாலைகளில் அனுமதியின்றி வைக்கப்பட்டுள்ள பாதகைகள், கட் அவுட்கள், கொடி கம்பங்களை இன்று 2ஆம் தேதிக்குள் அகற்ற அனைத்து துறைகளுக்கும் உத்தரவிட்டுள்ளார். இதன் அடிப்படையில் புதுச்சேரி நகராட்சிக்குட்பட்ட உட்புற சாலைகளில் ஆய்வு மேற்கொண்டதில் அரசியல் கட்சிகள், சமூகம், தொழிற்சங்கங்கள், பிற கொடி கம்பங்கள் சில இடங்களில் அனுமதியின்றி அமைக்கப்பட்டுள்ளதாக கவனத்திற்கு வந்துள்ளது. எனவே புதுச்சேரி நகராட்சிக்கு உட்பட்ட உட்புற சாலைகள், பொது இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள கொடி கம்பங்கள், பேனர்களை சம்பந்தப்பட்டவர்கள் தாங்களாகவே முன்வந்து அகற்ற வேண்டும். தவறும் பட்சத்தில் புதுச்சேரி நகராட்சி வருவாய்த்துறை, காவல்துறை இணைந்து அகற்றப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் காணாமல் போன சிறுமியை கண்டுபிடிக்க ரூபாய் 5000 லஞ்சம் வாங்கிய எஸ்ஐ தம்பதி மீது லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி அடுத்த வில்லியனூர் பகுதியைச் சேர்ந்த 17 வயது சிறுமியை கடந்த ஆண்டு ஜூன் 5ஆம் தேதி கேரளாவைச் சேர்ந்த வாலிபர் கடத்தி சென்றதாக சிறுமியின் தாய் வில்லியனூர் சப் இன்ஸ்பெக்டர் சரண்யாவிடம் புகார் அளித்தார். புகார் மீது எஸ்ஐ நடவடிக்கை எடுக்காமல் தாமதப்படுத்தியதாக தெரிகிறது. மறுநாள் வெளிநாட்டிலிருந்து வந்த சிறுமியின் தந்தை எஸ்ஐயை சந்தித்து முதல் தகவல் அறிக்கை நகல் கேட்டார். அதற்கு எஸ்ஐ சரண்யா பெண்ணை சரியாக வளர்க்க துப்பில்லை என பேசி அனுப்பியுள்ளார். அதன் பிறகு சிறுமியை தேடி அசாம் சென்ற எஸ்ஐ சரண்யா சிறுமியின் தந்தையை போனில் தொடர்பு கொண்டு செலவிற்கு பணம் கேட்டுள்ளார். சிறுமியின் தந்தை ஜிபேவில் ரூபாய் 5000 அனுப்பி வைத்துள்ளார். ஆனால் எஸ்ஐ சிறுமியை கண்டுபிடிக்காமல் புதுச்சேரிக்கு திரும்பினார். இதுகுறித்து சிறுமியின் தந்தை கடந்த ஆண்டு ஜூலை 6ஆம் தேதி டிஜிபியிடம் புகார் மனு அளித்தார். அதன் பேரில் விசாரணை நடந்தது.
அப்போது எஸ்ஐ சரண்யாவின் கணவரான தற்போதைய பாகூர் சப் இன்ஸ்பெக்டர் பிரபு கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 6ஆம் தேதி இரவு சிறுமியின் தந்தையை போனில் தொடர்பு கொண்டு பேசியதுடன் அவர் அனுப்பிய ரூபாய் 5000 பணத்தை அவரது வங்கிக் கணக்கிற்கு ஜிபேவில் திருப்பி அனுப்பி வைத்துள்ளார். இந்த நிலையில் சிறுமியின் தந்தை காணாமல் போன தனது மகளை கண்டுபிடித்து தர லஞ்சம் வாங்கியதாக சப் இன்ஸ்பெக்டர் சரண்யா அதனை திரும்பிக் கொடுத்த அவரது கணவரான சப் இன்ஸ்பெக்டர் பிரபு மீது நடவடிக்கை எடுக்க கோரி நேற்று லஞ்ச ஒழிப்பு போலீசில் புகார் அளித்தார். அதன் பேரில் லஞ்ச ஒழிப்பு பிரிவில் போலீசார் 3 பிரிவுகளில் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். கர்ப்பிணிக்கு சிகிச்சை குறைபாட்டால் 2 குழந்தைகள் இறந்ததாக கூறி தனியார் மருத்துவமனையை பெண்ணின் உறவினர்கள் முற்றுகையிட்டு சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் பிரசாத், வயது 34, டிரைவர். இவரது மனைவி சுமதி, வயது 33. குழந்தை பேருக்காக புதுச்சேரி இந்திரா காந்தி சிலை அருகே உள்ள தனியார் செயற்கை கருத்தரிப்பு மருத்துவமனையில் கடந்த ஜனவரி மாதம் டெஸ்ட் டியூப் முறையில் சுமதிக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது. கருத்தரித்து உள்ளது. அதைத் தொடர்ந்து மருத்துவமனையில் தொடர் சிகிச்சை பெற்று வந்துள்ளார். 5½ மாத கர்ப்பிணியாக இருந்த சுமதிக்கு திடீரென பனிக்குடம் உடைந்து வயிற்று வலி ஏற்பட்டுள்ளது. இதனால் கடந்த 6ஆம் தேதி மேற்கண்ட மருத்துவமனைக்கு சென்றார். இந்த நிலையில் ஆண் குழந்தை வயிற்றிலேயே இறந்துவிட்டதாகவும் பெண் குழந்தையை பிறக்க வைப்பதற்கான வசதி இங்கு இல்லை எனவும் மருத்துவமனை நிர்வாகம் கூறியுள்ளனர். அதையடுத்து கோரிமேடு ஜிப்மர் மருத்துவமனையில் சுமதியை கணவர் சேர்த்துள்ளார். அங்கு சேர்த்த மறுநாள் 21ஆம் தேதி காலையில் வயிற்றில் ஏற்கனவே இறந்த ஆண் குழந்தையை வெளியே எடுத்துள்ளனர். இன்னொரு பெண் குழந்தையும் இறந்து பிறந்துள்ளது. தொடர்ந்து சுமதிக்கு 1 வாரம் சிகிச்சை அளிக்கப்பட்டு நேற்று முன்தினம் இரவு டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த பாதிக்கப்பட்ட கணவர் பிரசாந்த் மற்றும் சிவசங்கர் எம்எல்ஏ, முன்னாள் அமைச்சர் பன்னீர்செல்வம், வழக்கறிஞர் சிவபாலன் தலைமையில் காலை இந்திரா காந்தி சிக்னல் அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையை 100க்கும் மேற்பட்ட பெண்கள் முற்றுகையிட்டனர். தொடர்ந்து மாலை இந்திரா காந்தி சிக்னல் அருகே சாலை மறியலில் ஈடுபட்டனர். ரெட்டியார்பாளையம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதையொட்டி சாலை மறியல் கைவிடப்பட்டது. புதுச்சேரியில் சைபர் மோசடி கும்பலிடம் 3 பெண்கள் உட்பட 7 பேர் ரூபாய் 4.46 லட்சம் இழந்துள்ளனர். புதுச்சேரி சஞ்சீவி நகரை சேர்ந்த ஆண் நபரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் டெல்லி விமான நிலைய அதிகாரி போல் பேசியுள்ளார். அதில் உங்களுக்கு 1,50,000 ரூபாய் மதிப்பில் பார்சல் வந்துள்ளது, அதனை பெறுவதற்கு 25,000 ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும் என கூறியுள்ளார். இதை நம்பிய அவர் மர்ம நபருக்கு 25,000 அனுப்பியுள்ளார். ஆனால் பார்சல் எதுவும் வரவில்லை. இதேபோல் பகுதி நேர வேலையாக கூடப்பாக்கத்தை சேர்ந்த ஆண் நபர் 1,87,400, கொசப்பாளையத்தை சேர்ந்த பெண் 1,85,440, திருக்கனூரை சேர்ந்த ஆண் நபர் 7,000, லாஸ்பேட்டையை சேர்ந்த பெண் 16,000, திருபுவனையை சேர்ந்த ஆண் நபர் 15,000, சஞ்சீவி நகரை சேர்ந்த பெண் 11,000 என சைபர் மோசடி கும்பலிடம் 4,46,840 ரூபாய் ஏமாந்துள்ளனர். இதுகுறித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரியில் சிறுமியின் தனிப்பட்ட புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் வெளியிட்டு மிரட்டல் விடுத்த வடமாநில நபரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி தனியார் நிறுவனத்தில் பணியாற்றும் சிறுமியின் தனிப்பட்ட புகைப்படங்களை மர்ம நபர் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக வலைதளத்தில் பரப்பி வந்துள்ளார். இதுகுறித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். புதுச்சேரியில் உள்ள தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வந்த மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த பிரகாஷ் நாயக், வயது 39 என்பது தெரியவந்தது. இதையடுத்து ஒடிசாவில் பதுங்கியிருந்த அவரை சைபர் கிரைம் தனிப்படை போலீசார் கைது செய்து புதுச்சேரிக்கு அழைத்து வந்து விசாரணை நடத்தினர். பிரகாஷ் நாயக் இன்ஸ்டாகிராமை சோதனை செய்தபோது 35க்கும் மேற்பட்ட பெண்களுடன் பேசி அவர்களுடைய தனிப்பட்ட புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை வாங்கியிருப்பதும், புதுச்சேரியில் பாதிக்கப்பட்ட சிறுமியின் புகைப்படங்களை சிறுமியுடன் தனிமையில் இருந்தபோது எடுத்து சேமித்து வைத்திருந்ததும் தெரியவந்தது. இதையடுத்து அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். முதலியார்பேட்டை தொகுதி துலுக்கானத்தம்மன் நகரில் 80,01,000 ரூபாய் மதிப்பீட்டில் வாய்க்கால் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட துலுக்கானத்தம்மன் நகரில் விடுபட்ட பகுதிகளில் ரூபாய் 80,41,000 ரூபாய் மதிப்பீட்டில் எல் வடிவ வாய்க்கால் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை திமுக சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் ஆதி திராவிட நலத்துறை ஆணையர் மற்றும் அரசு செயலர் முத்தம்மாள், செயற்பொறியாளர் பக்தவச்சலம், இயக்குநர் இளங்கோவன், மேலாண் இயக்குநர் சிவக்குமார் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை சிறப்பு செய்தனர்.
திருபுவனை தொகுதிக்குட்பட்ட திருவண்டார் கோவிலில் ரூபாய் 78.89 லட்சம் செலவில் உட்புற சாலைகளை மேம்படுத்தும் பணியை தொகுதி எம்எல்ஏ அங்காளன் இன்று தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின நலத்துறை மற்றும் பேட்கோ சார்பில் திருபுவனை தொகுதிக்குட்பட்ட திருவண்டார் கோவிலில் வாய்க்கால் கரையில் பட்டா வழங்கப்பட்ட பகுதியில் ரூபாய் 78.89 லட்சம் செலவில் உட்புற சாலைகளை மேம்படுத்தும் பணிக்கான பூமி பூஜை விழா இன்று நடந்தது. விழாவிற்கு திருபுவனை தொகுதி எம்எல்ஏ அங்காளன் தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணியை துவக்கி வைத்தார். விழாவிற்கு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன், பேட்கோ செயற் பொறியாளர் பக்தவச்சலம், மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சியில் இளநிலை பொறியாளர் முரளிதரன், பாஸ்கர், ஒப்பந்த கிராம முக்கியஸ்தர்கள், பொதுமக்கள் மற்றும் எம்எல்ஏவின் ஆதரவாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி கோவிந்தசாலை கல்வே பங்களாவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் உடனுரை ஸ்ரீகம்பேஸ்வரர் ஆலய 38ஆம் ஆண்டு விழாவையொட்டி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. புதுச்சேரி கல்வே பங்களா கோவிந்தசாலை ஜெயராம் ஹோட்டல் எதிரே அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் உடனுரை ஸ்ரீகம்பேஸ்வரர் ஆலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டு விழாவையொட்டி சிறப்பு பூஜைகள் நடைபெறுவது. அந்த வகையில் நேற்று 38ஆம் ஆண்டு விழாவையொட்டி சிறப்பு பூஜைகள் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் நேற்று 38ஆம் ஆண்டு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனை முன்னிட்டு சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பல்வேறு வகையான அபிஷேகங்கள் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனை காட்டப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். பின்னர் இந்த பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. விழாவில் சிறப்பு அழைப்பாளராக பெரியபாளையத்தம்மன் ஆலய தலைவர் முருகானந்தம் தனது குடும்பத்துடன் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டார். இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை ராஜேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். அரியாங்குப்பம் தொகுதி பிசிபி நகரில் அமைந்துள்ள முத்தாலம்மன் கோவிலில் 70ஆம் ஆண்டு உற்சவத்தில் அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் கலந்து கொண்டு 200க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு பொங்கல் வைக்க பாத்திரங்களை வழங்கினார். அரியாங்குப்பம் தொகுதி பிசிபி நகரில் அமைந்துள்ள முத்தாலம்மன் கோவிலில் 70ஆம் ஆண்டு உற்சவம் நடந்தது. அதில் அதிமுக மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் கலந்து கொண்டு சிறப்பு விருந்தினராக சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து உற்சவத்தில் கலந்து கொண்ட சுமார் 200க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு பொங்கல் வைக்க தேவைப்படுகின்ற பாத்திரம், தட்டு மற்றும் கரண்டி ஆகியவற்றை தனது சொந்த செலவில் வழங்கினார். நிகழ்வின் போது தொகுதி செயலாளர் ராஜா, அவைத் தலைவர் ராஜேந்திரன், வார்டு செயலாளர் பாலு, அஜித்குமார், விஸ்வா, கோவில் விழா குழு, கிராம மக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வில்லியனூர் வரதராஜ பெருமாள் 21ஆம் ஆண்டு தேர் திருவிழாவினை முன்னிட்டு இன்று காலை கொடியேற்றம் நடைபெற்றது. வில்லியனூர் வரதராஜ பெருமாள் கோவில் பிரம்மோற்சவ விழா இன்று துவங்கியது. காலை 5:30 மணி முதல் 7 மணிக்குள் கொடியேற்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் உபயதாரர், சேடர், தேவாங்கர் குல சமூகத்தினர், சேடர் மட அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு காலை மாலை பெருமாள் வீதி புறப்பாடு, காலை 11 மணிக்கு திருமஞ்சனம் நடக்கிறது. முக்கிய நிகழ்வாக வருகின்ற 10ஆம் தேதி காலை 8:30 மணிக்கு திருத்தேர் உற்சவம் நடக்கிறது. மேலும் வரும் 14ஆம் தேதி வரை பல்வேறு நிகழ்ச்சிகள் நடக்கின்றன. விழா ஏற்பாடுகளை தென்கரை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானம் கோவில் நிர்வாக அதிகாரி சந்தனராமன் மற்றும் பிரம்மோற்சவ உபயதாரர்கள், பக்தர்கள், பாகவதர்கள் மற்றும் வில்லியனூர் ஊர் பொதுமக்கள், விழா குழுவினர் சிறப்பான முறையில் செய்து வருகின்றனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் காணாமல் போன சிறுமியை கண்டுபிடிக்க ரூபாய் 5000 லஞ்சம் வாங்கிய எஸ்ஐ தம்பதி மீது லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரியில் பொது இடங்களில் உள்ள பேனர்களை உடனடியாக அகற்ற வேண்டும் என புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி எச்சரிக்கை விடுத்துள்ளார். கர்ப்பிணிக்கு சிகிச்சை குறைபாட்டால் 2 குழந்தைகள் இறந்ததாக கூறி தனியார் மருத்துவமனையை பெண்ணீர் உறவினர்கள் முற்றுகையிட்டு சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் சிறுமியின் தனிப்பட்ட புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் வெளியிட்டு மிரட்டல் விடுத்த வடமாநில நபரை போலீசார் கைது செய்தனர். செய்திகளை துல்லியமாகவும் தெளிவாகவும் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.
நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.